கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். துன்பத்திலையும் ஆமென் நீங்கள் பாடுங்க, ஆமென். இன்பத்திலும் பாடுங்க. கர்த்தர் நன்மை செய்தார்னு பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி. அப்போ என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த சூழ்நிலை மாறிட்டு கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டார். கர்த்தர் எனக்காக வெளிப்பட்டார். காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தர் உமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. இரத்தத்தால் கழுவி கழுவி சுத்திகரித்தவரே, கர்த்தர் உமக்காக என்னை பிரித்தெடுத்தவரே. உங்க கிருபை எனக்கு போதும், புது பலனை எனக்கு தாரும். 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 காருண்யத்தால் அழைத்து காத்து கொண்டவரே, கருவில் உருவாகும் முன்பே என்னை கண்டு தெரிந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 13. இதுலேயும் ஒரு பக்தி உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள், தேவனை சார்ந்திருக்கிற பரிசுத்தவான் கேட்குற ஒவ்வொரு கேள்வி, நீங்கள் அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, ஆண்டவரே கர்த்தாவே எது வரைக்கும் நீர் மறைந்திருப்பீர்? வெளிப்படுங்கப்பா. எது வரைக்கும் நீங்கள் வராமல் இருப்பீங்கப்பா? எது வரைக்கும் நீங்கள் தலையிடாமல் இருப்பீங்க ஆண்டவரே? எது வரைக்கும் பார்த்துட்டே இருப்பீங்க ஆண்டவரே? எது வரைக்கும் இந்த துன்மார்க்கர்களை நீர் அனுமதிப்பீர் ஆண்டவரே? எவ்வளோ காலம் நீர் அனுமதிப்பீர் ஆண்டவரே? எது வரைக்கும்? அடுத்த கேள்வி, எது வரைக்கும் உடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் ஆண்டவரே? நான் ஜெபிக்கிறேனே, எது வரைக்கும் இந்த கடினமான காலங்கள் எது வரைக்கும் நீடிக்கும் ஆண்டவரே? நீ எத்தனை காலம் நான் கஷ்டப்படணும் ஆண்டவரே? எனக்கு என் விடிவு காலம் எப்போ எனக்கு வரும்? எது வரைக்கும் நான் இந்த பாடுகளை அனுபவிப்பேன்? அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்கிறார், என் இருதயத்தில் சஞ்சலமும் என் நித்தம் வைத்து எது வரைக்கும் என் ஆத்மாவில் நான் ஆலோசனை பண்ணிகிட்டே இருப்பேன்? எது வரைக்கும் ஆண்டவரே நான் குழம்பிக் கொண்டே இருக்கிறேன்? எனக்கு இருக்கிற ஏகப்பட்ட கேள்விகள் எனக்குள்ளே எழும்புகிறது. நீர் ஏன் குறுக்கிடக்கூடாது? நீர் ஏன் இதெல்லாம் எப்படி ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இறங்கி வாங்கப்பா ஆண்டவரே. துன்மார்க்கருடைய அட்டூழியத்தை எனக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்கப்பா. பக்தி உள்ளவன் அற்றுப்போகிறானே, உண்மையில் ஆண்டவரை உள்ளவர்கள் ஆண்டவரை மறைஞ்சு போகிறாங்களே, நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய கையை நீர் மடக்கி கொள்கிறது என்ன? நீட்டுங்கப்பா. ஏன் பார்க்காம இருக்கிறீங்க? எது வரைக்கும் ஆண்டவரே? அடுத்த கேள்வி, 4 கேள்வி கேட்குறார். எது வரைக்கும் மறைந்திருப்பீர்? எது வரைக்கும் முகத்தை மறைப்பீர்? எது வரைக்கும் என் ஆத்மாவில் நான் புலம்பிக்கிட்டு இருப்பேன்? எது வரைக்கும் சத்துரு ஆமாம் என் மேலே தன்னை உயர்த்துவோம்? என் மேலே சத்துருக்கள் என்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேப்பா. என்னை பார்த்து ஆகடியம் பண்ணுறாங்க, என்னை பார்த்து ஆமாம் கிண்டல் பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க. எனக்கு நேரிட்டதான துன்பத்தையும் எனக்கு நேரிட்டதான ஆபத்தையும் கண்டு நகைக்கிறார்களே. என்மேல் பரிதாபப்படுகிறவர்கள் இல்லையே, என்னை விசாரிப்பவர் இல்லையே. எது வரைக்கும் ஆண்டவரே? சொல்லிட்டு சொல்ல, கர்த்தாவே இனியும் நீர் தாமதியாதிரும், எனக்கு பதில் அளியுமா? என்னை நோக்கி பார்த்து பதில் அளியும். நான் மரண நித்திரன், சாகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு ஏதாவது நீர் உதவி செய்யணும்னா நான் சாகிறதுக்கு முன்னால் உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மரண நித்திர அடையாதபடி என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. சீக்கிரமாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இல்லைன்னா நல்ல நாள் காணும் வரைக்கும் எனக்கு உயிரோட வைங்க ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுறார். நான் நன்மையை காணும்படி எனக்கு தீர்க்க ஆயுசை தாரு ஆண்டவரே. 4ஆம் வசனத்தில் அவனை மேற்கொண்டேன்னு என் பையன் சொல்லக்கூடாது. எனக்கு விரோதமாக இருக்கிறதான சத்துருக்கள் அவனை நாங்கள் மேற்கொண்டுட்டோம், அவன் தோற்று போயிட்டான்னு என்ன சொல்லக்கூடாது ஆண்டவரே. நான் தள்ளாடுகிறத பார்த்து, நான் தடுமாறுகிறதை பார்த்து அவங்க ஆண்டவரே சந்தோஷப்படாதபடி செய்யுங்க. நான் தடுமாறுனா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, நான் இடறினா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது.
ஆனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்கப்பா. ஊராபா ஷாந்தாலபா கரலபா. இன்றைக்கி அந்த ஒரு சூழ்நிலை உட்கார்ந்துருக்கீங்களா? எங்கே நான் தோற்று போய்விடுவேனோ, நான் தோற்று போய்விடுவேனோ, எங்கே நான் இழந்து விடுவேனோ, எங்கே நான் நன்மையவே நான் இனி பார்க்க முடியாதோ, இனி எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லையோ, மரண இருள் தானா, விடியற்கால அந்த வெளிச்சம் எனக்கு உதிக்காதோ? பயப்படாத, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். 5ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க. அதில் அந்த தாவீது சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் சொந்த வார்த்தையாக நம்ம சொல்லுவோம். நம்ம சொந்த வார்த்தையாக இன்றைக்கி சொல்லுவோம். உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன். உங்கள் ரட்சிப்பினால் இருதயம் களி கூறும். என்னை ரட்சிப்பீர், நான் ரட்சிக்கப்பட்டேன். இப்பவுமே அறிக்கை எடுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் சொல்லிட்டு அந்த அதிகாரம் முடியும் போது அது எப்படி முடியுதுன்னா, துவக்கத்தில் மறைத்தார்னு வந்துச்சு, எது வரைக்கும் மறைப்பீர்னு வந்துச்சு, துவக்கத்தில் எது வரைக்கும் முகத்தை மறைப்பீர்னு வந்துச்சு, துவக்கத்தில் எது வரைக்கும் நான் என் ஆத்துமாவில் புலம்பிக் கொண்டிருப்பேன், தேங்கி கொண்டிருப்பேன்னு வந்துச்சு, துவக்கத்தில் எது வரைக்கும் சத்துரு எனக்கு விரோதமாக எலும்பு உயர்த்தி கொண்டிருப்பான்னு வந்துச்சு. ஆனால் முடியும் போது ஒரு ஜெபம் இடையில பண்ணுறாரு. 3ஆம் வசனத்துலையும் 4ஆம் வசனத்தையும் அவர் ஜெபம் பண்ணுறாரு. என்னை நோக்கி பார்த்து பதில் சொல்லுங்கப்பா, மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்குங்கப்பா, வெளிச்சத்தை தாங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். என் பகைங்க என்னை மேற்கொண்டு என் களி கூறும்படி செய்யாதீங்கப்பா, என்னை எப்படியாவது என்னை விடுவித்தரணும்னு ஜெபம் பண்ணுறாரு. நான் கிருபையை நம்பியிருக்கிறேன். நீங்கள் கிருபை என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உங்களுடைய கிருபை என்னை தாங்குமே. என் மேலே வச்சிருக்க கிருபை மாறாத கிருபை அல்லவா, எந்த சூழ்நிலையும் என்னை விட்டு விலகாத கிருபை அல்லவா. உங்கள் கிருபையை நான் நம்பியிருக்கிறேன்ப்பா. நீர் என்னுடைய ரட்சிப்பினால் நீர் ரட்சிப்பீர், என்னை ரட்சித்தீர், என்னை ரட்சிப்பீர். என்னை கர்த்தர் ரட்சித்தார், என்னை ரட்சித்து கொண்டு இருக்கிறார், என்னை ரட்சிப்பார், பாதுகாப்பார் சொல்லிட்டு கடைசி 6ஆம் வசனம் சொல்கிறார். அந்த நன்மையை அனுபவித்து அவர் கையை உயர்த்தி சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். துன்பத்திலையும் ஆமென் நீங்கள் பாடுங்க, ஆமென், இன்பத்திலும் பாடுங்க, கர்த்தர் நன்மை செய்தார்னு பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடி. அப்போ என்ன ஆச்சுன்னா, முதல்ல இந்த சூழ்நிலை மாறிட்டு கர்த்தர் எனக்கு வெளிப்பட்டார், கர்த்தர் எனக்காக வெளிப்பட்டார், கர்த்தர் எனக்காக அவர் முகத்தை என் மேலே அவன் பிரகாசிக்க பண்ணினார், என் மேலே கிருபையாக இருந்தார். அவர் முகத்தை மறைத்தவர் இப்போ முகத்தை தன்னை எனக்கு வெளிப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தினால் என்னை சமாதானப்படுத்தினார். அவர் முகத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார், அவருடைய பிரசன்னத்தையும் எனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவுடைய ரட்சிப்பை தந்தார். எனக்கு மேலே உயர்த்தி கொண்டிருந்த சத்துருவை கீழே தாழ்த்தி போட்டார். அவர் என்னை விடுவித்ததற்காய் அவரை நான் பாடுவேன். பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 13வது சங்கீதமும் ஜெப சங்கீதமாக, தாவீதினுடையதான ஜெப சங்கீதமாக இது எழுதப்பட்டிருக்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் என்ன செய்கிறாரா காணும். அவர் ஜெபிக்கிறார், தேடுறாரு. தேவனுடையதான பிரசன்னத்தை அவரால் உணர முடியல. அவர் கேட்குறார், கர்த்தாவே எது வரைக்கும் மறைந்திருப்பீர், எது வரைக்கும் முடிதான முகத்தை மறைப்பீர், எது வரைக்கும் சத்துரு என் மேலே அவன் என்னை மேற்கொள்வான், தன்னை உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கேட்கிறார். ஆமீன். ஆனாலும் அவருடையதான விசுவாசம் கடைசியாக கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன், அவரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமீன். இந்த நாளில் கர்த்தருடையதான பிரசன்னம், ஆமீன், ஒரு சில நேரத்தில் ஆமீன் அவர் நமக்கு மறைக்கப்பட்டது போல் நம்ம காணப்பட்டாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிறத மறவாமல் நாம் தொடர்ந்து துதித்து கொண்டிருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு நன்மை செய்வார், நம்மை விடுவிப்பார். செபிப்போமா? அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வேளையிலையும் நீர் எங்களை நோக்கி பார்த்து அப்பா எங்களுக்கு செவி கொடுத்தரலும். கர்த்தாவே, நாங்கள் மரண நித்திரை அடையாதபடிக்கு எங்கள் கண்களை தெளிவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, எங்கள் கால் தள்ளாடுகிறதுனால் அம்மேனப்பா சத்துரு எங்கள் மேல் களி கூறாதபடிக்கும் நீர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு செவி கொடும், எங்களுக்கு நன்மை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.